எப்படி சிவனுக்கு பிரதோஷ காலம் மிக மிக விசேஷமோ அதே மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது மகாவிஷ்ணுக்கு மிக மிக விசேஷமான ஒரு காலம். வர மே 15 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வர இருக்கு. வருஷத்துல 4 நாள் மட்டும்தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி மாதத்தோட முதல் நாள்ல தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். இந்த நேரத்துல பெருமாளை வழிபடுவது பல ஏகாதசி விரதங்களை மேற்கொண்டதற்கு சமமான பலனை தரும் அப்படின்னு நம்பப்படுது. அதையும் குறிப்பிட்ட இந்த 4 மாதத்துல வர முதல் தேதியை சொல்றாங்கன்னா, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதா தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்றோம். அது குறிப்பிட்ட ராசியில சஞ்சரிக்கிறப்பதான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அந்த ராசிகள் ரிஷபம், கும்பம், விருச்சிகம், சிம்மம் இந்த ராசிகளை கடக்கும் போதுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதனாலதான் இந்த மாதங்களோட முதல் தேதியில விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை கடைபிடிக்கிறாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் மே 15 அதிகாலை 1:30 மணியிலிருந்து தொடங்கி காலை 10:30 மணிக்கெல்லாம் முடிவடைந்துவிடும். இந்த நேரத்துல விஷ்ணுவை வழிபாடு செய்வது சகலவித நன்மைகளையும் நமக்கு தரும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்போ பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. கொடிமரத்துடன் கூடிய பிரகாரத்தை 27 முறை வலம் வர வேண்டும். அப்ப கையில 27 பூ வச்சுக்குங்க. ஒவ்வொரு தடவையும் வலம் வரும்போது ஒவ்வொரு பூவைய கொடிமரத்துக்கிட்ட வச்சுக்குங்க. இந்த பூ எதுக்காக வச்சிருக்கோம்னா 27 சுற்ற கணக்கு வச்சுக்கிறதுக்காக தான் வச்சிருக்கோம். 27 தடவை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் பெருமாள் சன்னதி கிட்ட போயிட்டு பெருமாளை மனமாற வேண்டிக்கிங்க. உங்களோட வேண்டுதல்களையும் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துக்கலாம். இந்த 9 மணி நேரத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகள், ஆன்மீக பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பொருட்கள் வலம்பரி சங்கு, கோமதி சக்கரம், ஸ்படிகலிங்கம், ஸ்படிக நந்தி, பானலிங்கம், அதாவது சாலிகிராம் என்று அழைக்கப்படக்கூடிய பானலிங்கம், சோவிகள், சிப்பிகள், சுவாமியுடைய சிலைகள், வேல், சூலம் எது இருந்தாலும் அதற்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். விஷ்ணுவுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். இவ்வாறு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க செய்யறதன் மூலமாக உங்க குடும்பத்துக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளும் தீரும். மகாவிஷ்ணுவின் கருணை இருந்தா பொருளாதார நெருக்கடிகள் தீரும். அந்த அன்னைக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு, ஆடை தானம் செய்வது ரொம்ப சிறப்பு, மங்கள பொருட்கள் தானம் செய்வது ரொம்ப சிறப்பு, மோர் தானம் செய்வது சிறப்பு, இல்லாதவருக்கு கால்நடைகள் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் ஒரு கூடுதல் தகவல், அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வயதான தம்பதிக்கு பாத பூஜை செய்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கும். அனைவரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை, புண்ணிய நாளை தவற விட்டு விட வேண்டாம்.